வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்கு காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு 12th எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 90 மார்க் டெஸ்ட்டு, 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ 10 மார்க்கை பேஸ் பண்ணி 100க்கு 99 எடுத்திருக்காங்க. இவங்க எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ பார்ட் 1 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 20 1 மார்க் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் கேட்பாங்க பப்ளிக் பேட்டர்னை பேஸ் பண்ணி. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 1 மார்க் பாருங்கள். 1 மார்க்கில் வந்து நமக்கு மெயினாக வந்து மொத்தமாக 20 1 மார்க்கு. ஸோ 20 1 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 11 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கரெக்ஷன் பண்ணி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் எப்போவுமே நல்லா தரவாக பிடிச்சிக்கோங்க. ஸோ புக் பேக்கில் இருந்தால் 1 மார்க் வந்து எடுப்பாங்க. 20 1 மார்க்கில் ஏதாவது 1 2 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் கேட்பாங்க. ஸோ இவங்க 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 20 ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 2 மார்க் பாருங்கள். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் கேபிட்டலிசம்னா என்ன? ஸோ எக்கனாமிக்ஸில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஜிடிபி, அதே மாதிரி சேஸ் லா, அண்ட் தென் கீழே வந்து பார்த்தோன்னா அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மார்ஜினல், இது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, அதே மாதிரி கோல்ட் ஸ்டாண்டர்ட். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் டிமெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம், இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான எக்கனாமிக்ஸ் குவார்ட்டர்லி பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ. ஸோ எப்படி குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான். கண்டிப்பாக நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். அதே மாதிரி கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்ஸ்லிசம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதை விட்டுட்டா வேறு என்ன 5 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ட்ரேடு, இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அதே மாதிரி கீழே பாருங்கள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஃப்ராக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, த சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அக்கர்ஸ் ஃபார் த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய அப்டேட் ஆகும். அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் மேண்ட்ரி பாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 எக்கனாமிக்ஸ்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் 8 பாயிண்ட் எப்போவுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. சில டைம் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக எழுத சொல்லியும் கொஷின் பேப்பரில் வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் கொஷின் பேட்டர்ன் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் 5 மார்க் வந்து எப்படி செட் பண்ணுறாங்க, புக் பேக் எப்படி செட் பண்ணுறாங்க, இன்டீரியர் எப்படி செட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிஃபிகல்ட்டி ஆஃப் மெஷர் ஃபார் நேஷனல் இன்கம், இந்த மாதிரி ஒரு க்ளவுட்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஸ்னாப்சிஸ் கண்டென்ட் மாதிரி போட்டு 1 by 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 12th எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கீ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அடுத்தடுத்து நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். அப்டேட்லாம் ஷோ ஆகும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.